பிஜேபி வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் வைக்கிற விவாதம் வந்து வெளியிலிருந்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்கங்கிறது இல்லை. அவங்க வந்து நிறைய இன்னும் வாக்குகளை சேர்க்கணும்னு தான் வாதம் வைக்கிறாங்க. ஸோ அந்த வாதத்தில் ஒன்று வந்து வட இந்திய தொழிலாளர்களை இங்கே வந்து வாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இது எப்படி பார்க்குறேன்னா, கடைசியில் வந்து குற்றவாளியாக வந்து நம்ம இந்த இடம்பெயர்ந்து வந்த தொழிலாளிகளை பார்த்துட முடியாது. அவங்களுக்கு அங்கேயும் வாக்கு இல்லை. நீங்கள் 2 இடத்துல வாக்கு இருந்ததுனா தான் நம்ம பேச முடியும். அப்போ அங்கே ஏன் வாக்கு இல்லைங்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த இந்த பிரச்சனையை நான் எப்படி பார்க்குறேன்னா, இடம்பெயர்ந்து வந்த தொழிலாளி இங்கேயே நிரந்தரமாக இருக்கணும்னு வரல. அப்படி வந்தால் அவர் குடும்பத்தோடு வருவார். குடும்பத்தோடு வரும்போது ரேஷன் கார்டு உட்பட பல்வேறு ஆவணங்கள் உட்பட அவங்க பெற முடியும். ஏற்கனவே ஒன்றும் அப்படியெல்லாம் தடை கிடையாது. இங்கே அப்படி தான் வந்து இப்போ மார்வாடிகள் ஒரு பெரிய பகுதி வந்து இங்கே இருக்காங்க. அவங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸோடையும் மற்ற டாக்குமெண்ட்ஸோடையும் இருக்காங்க. நான் நிறைய பேர் அப்படி காட்ட முடியும். வெளிநாடு வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து இந்த பகுதியிலேயே குடியுரிமை பெற்று இப்போ பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்கள பாட்ட முடியும். பீகார் குழந்தை அழகாக தமிழ் பேசுறது டிவிலேயே வந்திருக்கு. எனக்கு தமிழ் தான் பிடிச்சிருக்கு, இந்த மொழி தான் பிடிச்சிருக்குன்னு. நம்ம நிராகரிக்கலை. ஆனால் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இடம்பெயர்ந்து வேலை தேடி போனவர்களில் இந்த எஸ்ஐஆர் நடந்தப்போ யார் வீட்டில் இல்லையோ அவங்களோட வாக்குகள் வந்து அவங்க கையெழுத்து போட்டு அப்லோட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு 2 மாதம் நடக்கிற எக்ஸசைஸ்க்காக ஒரு 2 மாதம் வேலையை விட்டுட்டு அங்கே போகணும். அப்போ அவர் போக மாட்டார். இப்போ இந்த பீகாருடைய வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் வாழக்கூடிய பகுதியில் தன்னோட பெயரை இணைக்கிறத தவிர வேறு வழி இல்லை. இல்லைன்னா அவருக்கு சிட்டிசன்ஷிப் போயிடும்.